Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi shani habibihi ta'lima wa takrima wa musbira wa amira. Inna Allaha wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alaihi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammad wa barik wa sallim alaihi. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் இருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நேரங்களின் சிறப்பை குறித்து. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்று சிறந்தது ஒன்று தாழ்ந்தது என்று அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும் வைத்திருக்கின்றான். நாம் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். இந்த 12 மாதங்களும் சமமானதா? 12 மாதங்களும் ஒரே மாதங்களை போன்றா என்றால் இல்லை. 12 மாதங்களிலும் அல்லாஹ் ரமலான் மாதத்தை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் நம் நாட்களில் எடுத்து பார்த்தோம் என்றால் எல்லா நாட்களை போன்றும் ஜும்மாவுடைய நாள், பெருநாளுடைய நாள் எல்லாம் ஒன்றாக ஆயிடுமா என்றால் இல்லை. அல்லாஹ் எல்லா நாட்களை போன்றும் ஜும்மாவுடைய நாள் இல்லாமல் அதை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், பெருநாள் போன்ற ஒரு சில நாட்களை அல்லாஹ் குறித்து சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் நேரங்களில் சிறந்த நேரம் என்று அல்லாஹ் ஒரு சில நேரங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நேரங்களில் சிறந்த நேரம் எல்லா நேரங்களை போன்றும் அல்லாமல் ஒரு சிறந்த நேரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தஹஜ்ஜுனுடைய நேரம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட போது அல்லாஹ் இரவு நேர தொழுகையை குறித்து தான் சொல்லி காட்டுகின்றான். முதலில் இரவு நேர தொழுகையை தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல் முஸம்மிலானவரே, போர்வை போத்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுகின்றான். முதலில் கடமையாக்கப்பட்ட தொழுகை இரவு நேர தொழுகை. இரவு நேரத்தில் அதிகமாக தொழுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இரவு நேரம் முழுக்க ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழுவக்கூடியவர்களாக, இபாதத் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எந்த பாவமே செய்யலையே, அல்லாஹ் இந்த அளவு இரவு நேரம் நின்று வணங்குகிறீர்களே, காலெல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகிறீர்களே என்று ரசூலிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர வணக்கத்தில் எந்த அளவு ஈடுபட்டார்கள் என்றால் கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவு நேரத்தில் இபாதத் செய்வதையும் அல்லாஹ்வை வணங்குவதையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பல்வேறு வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் திருமறையிலே சொர்க்கவாசிகளை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். الصابرين والصادقين والقانتين والمستغفرين في الاسحار என்று அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசி காட்டுகின்றான். அஸ்ஸாபிரீன் அவர்கள் பொறுமையாளர்கள், அஸ்ஸாதிகீன உண்மையாளர்கள். இப்படியெல்லாம் சொர்க்கவாசிகளுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக்கொண்டே வருகின்றான். சொல்லிக்கொண்டே வந்துகிட்டு அல்லாஹ் இறுதியிலே சொர்க்கவாசிகளை இப்படி இத்தனை தன்மை உடையவர்கள் சொல்லி கொண்டு வந்து அல்லாஹ் இறுதியிலே அவர்களை பற்றி சொல்லி முடிக்கின்றான். வல் முஸ்தக்ஃபிரீன
ஃபில் அஸ்ஹார், இரவு நேரத்தில் அந்த சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தை உயிர்ப்பித்ததின் காரணமாக இவர்கள் இத்தனை தன்மைகளை பெற்றார்கள் என்று அல்லாஹ் இறுதியாக சொல்லி முடிக்கின்றான். அவர்கள் பொறுமையாக இருந்ததற்கு, அவர்கள் உண்மையாளர்களாக இருந்ததற்கு இதற்கெல்லாம் காரணம் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரம் சஹருடைய நேரத்தை உயிர்ப்பித்தார்கள். அந்த நேரத்தில் இபாதத்திலும் அல்லாஹ்வை வணங்குவதிலும் அமல்களிலும் கழித்தார்கள். அதனால் இத்தனை சிறப்புகள் பெற்றார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம், மிகவும் பாக்கியம் நிறைந்த நேரம். எந்த மனிதருக்காவது அதிகமான கஷ்டம், அதிகமான கவலை, அல்லாஹ்விடத்தில் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நேரம், அல்லாஹ்விடத்தில் மனம் விட்டு கேட்கக்கூடிய ஒரு நேரம். நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் முதல் வானத்திற்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் வருகின்றான். அல்லாஹ் முதல் வானத்திற்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து கேட்கிறான், அல்மின் முஸ்தகஃபிரின் ஃபக்ஃபிர் லஹு, என் அடியானே யாராவது பாவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, பாவம் மன்னிப்பு யாருக்காவது வேணுமான் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்கின்றான். அல்மின் முஸ்தர்ஜிகின் ஃபார்ஜிகு, யாருக்காவது ரிஸ்க் தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா, கேளுங்கள் நான் ரிஸ்கை தரேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யாராவது பலா முசீபத்தில் சிக்கி கொண்டவர்கள் இருக்கிறீர்களா, யாருக்காவது கஷ்டங்கள் இருக்கிறதா என்று அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்கக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறாரோ அவருடைய கை வெறும் கையாக அனுப்பப்படுவதில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியம் மிகுந்தவர்களே, உங்களுக்கு தேவை கஷ்டம், ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டும், பல முசீபத்தில் இருந்து விடுதலை வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் நேரத்தில் கையேந்தி கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். அதற்கான கூலியை அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூலியை தருவதற்காகவே அந்த நேரத்தில் முதல் வானத்திற்கு வருகின்றான். என் அடியான் யாராவது பல தேவைகளுடைய அடியான் நம் இடத்தில் கையேந்தி அந்த நேரத்தில் கேட்கிறானா என்று அல்லாஹ் கொடுப்பதற்காக முதல் வானத்தில் வருகிறான். நம்ம ஒரு உதாரணத்துக்கு புரிவதை போன்று ஒரு வரலாறை சொன்னால் தெரியும். அல்லாஹ் கொடுப்பதற்கு வருகின்றான் முதல் வானத்திற்கு. நம்ம வந்து ஒரு மிஸ்கினுக்கு வந்து ஒரு 5 மிஸ்கின்களுக்கு காசு கொடுப்பதற்காக சதக்கா செய்வதற்காக போறோம். அப்போ வந்து 5 மிஸ்கின்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் இருக்காரு, எல்லாம் இல்ல, ஒருத்தர் தான் இருக்காரு. 5 பேருக்கு கொடுக்க வேண்டியது ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப யாருக்கு கொடுப்போம்? அந்த 5 பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒருத்தர் கொடுப்போமா இல்லையா? அதே போன்றுதான் அல்லாஹ் எல்லாத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதல் வானத்திற்கு வருகிறான். ஆனால் அந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதர் முழித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாரோ அந்த மனிதருக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது அந்த மனிதருக்கு போய் சேர்கிறது. அந்த நேரம் என்பது பாக்கியமான நேரம். அந்த நேரத்தில் முழித்து அந்த அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடியவர்களுக்கு, அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு கூலிகளை வழங்குகிறான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின், யாருக்காவது நிம்மதியான சொர்க்கம் அடைய வேண்டும் ஆசை இருக்கா? நிம்மதியான சொர்க்கம் அடையணுமா? அவர்கள் வந்து 3 விஷயத்தை செய்தால் நிம்மதியான சொர்க்கத்தை அடைவார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்தில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அஃப்ஸு ஸலாம பைனகும், மக்களிடத்திலே சலாமை பரப்புவார். இரண்டாவது அத்தியுத்தாம், இல்லாதவர்களுக்கு உணவு அளிப்பார். மூன்றாவது சல்லு வன்னா சுனியாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்றாங்க சல்லு வன்னா சுனியாமுன், எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வை நின்று வணங்குவாரோ அந்த நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலியை தருகிறான் என்றால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின், நிம்மதியான முறையில் சொர்க்கம் அடைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் பல மார்க்க அறிஞர்கள், பல இறைநேசர்களுடைய, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் தெரியும். அவர்கள் இரவு நேரம் முழுக்க தூங்கியே கழிக்கவில்லை. அவர்களுடைய இரவு நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் எப்படி கழிக்கப்பட்டது என்றால் அமல்களாலும் இபாதத்துகளாலும் அல்லாஹ்வை வணங்குவதாலும் இப்படி நேரங்களை கழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள காலத்தில் தஹஜ்ஜுத் நேரம் எப்படி கழிக்கப்படுகிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உள்ள இரவு நேரங்கள் எல்லாம் போன்களை நோடிக்கொண்டோ அல்லது இரவுகளில் எல்லாம் முழித்து வீணான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குகிறார்களா என்றால் இல்லை. நாம் முன் வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு பெறுகின்றேன். இதற்கு முன்னாலே இந்த ஹதீஸை நாம் எல்லாம் கேட்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஷ்ராஃப் உம்மத்தி, என் உம்மத்தில் 2 நபர்கள் சிறந்தவர்கள். ஒன்று அமலத்து குர்ஆன், குர்ஆனை கற்றறிந்தவர்கள். இரண்டாவது அஸ்ஹாபுல் லைல், இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். இந்த 2 நபர்கள் என் உம்மத்தில் சிறந்தவர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, நம்மளுடைய தேவைகளையும் கஷ்டங்களையும் நம்மளுக்கு வேண்டியதையும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நேரத்தில் மனம் விட்டு கேட்டு பெற வேண்டும் என்றால் அது தஹஜ்ஜுத் நேரம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுத் நேரத்தில் விழித்து
வைத்து அல்லாஹ்வை வணங்கி பல சிறப்பு அமல்களை, பல கூலிகளை பெற்று அல்லாஹ்விடத்தில் நம் தேவைகளை அனைத்தையும் சொல்லி பெறக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.